Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அப்போனா ஓபிஎஸ் வேண்டாம், டிடிவி வேண்டாம், சசிகலாவுக்கு எடப்பாடி தயாராகிட்டாரா? எடப்பாடி தலைமையில் இதே மாதிரி 26 தேர்தல் சந்திச்சோன்னா தோல்வி நிச்சயம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதனால் இதை வலிமைப்படுத்தணும். அதோட விளைவு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த 6 மந்திரிகள் போயிட்டு பேசுகிறாங்க. அந்த 6 மந்திரிகள் கொடுத்த ப்ரெஷர் முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற இந்த ராமநாதபுரம் தொண்டர்கள் வைக்கிற ஒரு கோரிக்கை இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக எடப்பாடி இந்த கட்சியோட ஒற்றுமைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது என் கருத்து. முக்கியமாக அவர் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டாரு, ஓபிஎஸ் வேண்டாம், கட்சிக்கு துரோகம் செஞ்சார், ரெட்டைலைக்கு எதிராக நின்னார், ரெட்டைலையை முடக்க நினைச்சாரு. ஆனால் இவர் ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் அவர் பேசின ஒரு விஷயம் சரியில்லை. அதாவது பொதுக்குழு ஓபிஎஸ்ஸை நீக்கிடுச்சு அப்படின்னு சொன்னவர் அடுத்த மூச்சிலே என்ன சொல்கிறாரு, அடுத்த பேச்சிலேயே அவர் இனிமேல் சேர்க்குற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்றார். நான் என்ன கேட்குறேன், ஒரு பொதுக்குழு நீக்கிறதுக்கான உரிமை படைத்த ஒரு பொதுக்குழு சேர்க்கறதுக்கான உரிமையும் படைத்ததுன்னு என்னோட கருத்து. அவருக்கே தன் மேலே நம்பிக்கை இல்லை. அது ஏன்னா அவருக்கு செல்வாக்கு இல்லை. 20% வாக்கு சார். அது போன வாட்டி 19 வாங்கின 19%, 1% அதிகம். அது ரெட்டலைக்கு இருக்கிற வாக்கு. அது எடப்பாடி இருந்தாலும் விழும், ஏழுமலை இருந்தாலும் விழும். அது கொங்கு நாடு எங்கள் கோட்டைன்னு சொன்னீங்களே, அண்ணாமலைக்கு தாண்டி உங்களால் ஓட்டு வாங்க முடியல. நீங்கள் வெற்றி பெறது கூட வேண்டாங்க, அண்ணாமலையை தாண்டி எங்கே ஓட்டு வாங்க முடியல உங்களால் சார். இங்கே புது பிளேயர்லாம் வந்துட்டு இருக்காங்க சார். உங்களால் 26 தாங்க முடியாது. அப்புறம் நீங்கள் 31 எங்கே ட்ராவல் பண்ணுறது? 26 நீங்கள் காணா போயிடுவீங்க. உங்கள் ஓட்டு 13% வந்துடும் நீங்கள் 26. அப்புறம் நீங்கள் 31 எங்கே போகிறது? வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. சசிகலாவை சேர்த்துக்கொள்ள எடப்பாடி தயாராகி விட்டாரா? அதிமுக ஒன்றிணையுமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் கூட எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு. முக்கியமாக ராமநாதபுரத்தில் மக்களவை தேர்தலில் ஓபிஎஸ்க்கு பின்னால அதிமுக போச்சு. இந்த சூழலில் ராமநாதபுரம் நிர்வாகியோட பேசும்போது பிரிந்து போனவர்களை, முக்கியமாக ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதா தகவல் வெளியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சசிகலாவை வேண்டுமானாலும் பார்க்கலாம் அப்படின்னு எடப்பாடி சொன்னதாகவும் தகவல் இருக்கு. அப்போனா ஓபிஎஸ் வேண்டாம், டிடிவி வேண்டாம், சசிகலாவுக்கு எடப்பாடி தயாராகிட்டாரா? இல்லை, அதாவது இது காலத்தின் கட்டாயம் மாதிரி. இது ஆக்சுவலாக அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருக்குன்றது தான் அடிப்படையான விஷயம். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 6 மந்திரிகள் போனாங்க. பிரிந்திருந்தவர்களெலாம் சேர்க்கணும், சசிகலா ஓபிஎஸ்லாம் சேர்க்கணும்னு ஒரு குரல் கொடுத்துட்டு வந்தாங்க. அது இந்த ரிவ்யூ மீட்டிங் முடியட்டும், 10 நாள் கழிச்சு பார்க்கலாம்னு அவர் சொன்னார். ஸோ இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு எண்ணம் என்ன வந்திருக்குன்னா, எடப்பாடி தலைமையில் இதே மாதிரி 26 தேர்தலை சந்திச்சோன்னா தோல்வி நிச்சயம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதனால் இதை வலிமைப்படுத்தணும். ஓபிஎஸும் சசிகலாவும் ஒரு தனிநபர்கள் தான், அவங்களுக்கு பின்னாடி யாரும் கிடையாது. தினகரன் ஒரு தனிநபர் தான், இல்லை அவர் ஆர்கனைசேஷன் வச்சுருந்தா கூட பெரிய ஆதரவுலாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்ததெல்லாம் எடப்பாடி சொல்லி வந்த விஷயங்களெல்லாம் அடிபட்டு போயிடுது ஆக்சுவலாக. எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம், பாராளுமன்ற தேர்தலில் சவுத்தில் 9 கான்ஸ்டியூன்சி இருக்குது. அதில் 5 கான்ஸ்டியூன்சியில் டெபாசிட் போச்சு ஏடிஎம்கேக்கு. அது போனது மட்டும் இல்லாமல் அங்கே 1.25 கோடிக்கோ ஓட்டு இருக்குது. அதில் வெறும் 14 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அதிமுக. இதுதான் அதிமுகவுடைய ஒரு காலத்தில் சவுத் அதோட கோட்டை. அதான் இன்றைக்கி அதிமுகவோட நிலைமை. அங்கே டெல்டா மாவட்டங்களில் 5 சீட்டில் போட்டி போட்டாங்க. 5 சீட் இருக்குது. அங்கே 1 கோடி ஓட்டு இருக்குது. அங்கே 5 சீட்டில் இவங்க வாங்கினது வெறும் 13 லட்சம் ஓட்டு. அப்போ அதிமுக எங்கே இருக்குது ஆக்சுவலாக? அவங்களுக்கு கை கொடுத்தது மத்திய மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், அதாவது பாமக இருக்கிற இடங்கள். பாமக ஏன் அதிமுக ஓட்டு போட்டாங்க, பாஜகவுக்கு போடலைன்னா 10.5 கொடுத்தாருன்றதுனால போட்டாங்க. அங்கே மட்டுமே 11 தொகுதிகளில் 32 லட்சம் ஓட்டு நீங்கள் வாங்கி, அதுவும் 11 தொகுதிகளில் 32 லட்சம். கொங்கு மண்டலம் உங்கள் கோட்டைன்னு சொன்னீங்க, அந்த கோட்டையிலேருந்து ஓட்டை விழுந்திருக்கு. அங்கே 7-8 டிஸ்ட்ரிக்டில் 29 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க. கொங்கு மண்டலத்தில் நீங்கள் அண்ணாமலைக்கு பின்னாடி போயிட்டீங்க, ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு பின்னாடி போயிட்டீங்க, தினகரனுக்கு பின்னாடி போயிட்டீங்க. இதெல்லாம் உணர்றாங்க, யார் அந்த தொண்டர்கள் உணர்றாங்க. இது தோல்வி, நம்ம கட்சி அடிமட்டத்துக்கு போயிட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமி நம்ம கட்சியுடைய கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுலேருந்து காப்பாற்றணும். இது இலையுதிர் காலமாக போயிட போகுது ரெட்டை இலைக்கு அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்க. அதோட விளைவு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த 6 மந்திரிகள் போயிட்டு பேசுகிறாங்க. அந்த 6 மந்திரிகள் கொடுத்த ப்ரெஷர் முன்னாள் அமைச்சர்கள்
இன்றைக்கி நீங்கள் சொல்கிற இந்த ராமநாதபுரம் தொண்டர்கள் வைக்கிற ஒரு கோரிக்கை இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக எடப்பாடி வந்து இந்த கட்சியோட ஒற்றுமைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது என் கருத்து. முக்கியமாக அவர் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டாரு, ஓபிஎஸ் வேண்டாம், கட்சிக்கு துரோகம் செஞ்சார், ரெட்டைலைக்கு எதிராக நின்னார், ரெட்டைலையை முடக்க நினைச்சாரு. இந்த தியரியில் தொடர்ந்து ஆனால் இவர் ஓபிஎஸ்க்கு வந்து கொஞ்சம் அவர் பேசின ஒரு விஷயம் சரியில்லை. அதாவது பொதுக்குழு வந்து ஓபிஎஸ்ஸை நீக்கிடுச்சு அப்படின்னு சொன்னவர் அடுத்த மூச்சிலே என்ன சொல்கிறாரு, அடுத்த பேச்சிலேயே அவர் இனிமேல் சேர்க்குற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்றார். நான் என்ன கேட்குறேன், ஒரு பொதுக்குழு நீக்கிறதுக்கான உரிமை படைத்த ஒரு பொதுக்குழு சேர்க்கறதுக்கான உரிமையும் படைத்ததுன்னு என்னோட கருத்து. நீங்கள் அவரை பொதுக்குழுவில் கேளுங்க, சேர்க்கலாமா வேண்டாமா, பிரிந்து போகிறவங்களில் யார் யார் சேர்க்கலாம்னு கேளுங்க. ஓபிஎஸ்சியும் சேர்க்கணும்னு சொன்னால் சேருங்க, அதுன்னு தெரியும், கஷ்டப்பட்டு வளைச்சி வச்சுருக்கேன், அது உடஞ்சி போயிட போதே, நம்ம தலைமைக்கு ஆபத்து வந்துட போதேன்னு பயப்படுறாரு. அந்த பயம் அவருக்கு தேவையே இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, அந்த பயம் அவருக்கு இருக்கலாம் தானே? இல்லைங்க, ஒரு கட்சி வந்து ஒன்றுபடும் போது சில தியாகங்களுக்கெல்லாம் வந்து கட்சி பிரமுகர்கள் தயாராகணும். கட்சியில் இருக்கிற சில பிரமுகர்களுக்கே கூட அந்த வருத்தம் இருக்கலாம். இப்போ நாளைக்கே சசிகலா சேர்றாங்க வச்சுக்கோங்க, இல்லை ஓபிஎஸ்ஸையும் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை நிலைமை வரும்போது சேர்க்குறாங்க வச்சுக்கோங்க. இவங்க இந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன பயன்னா, ஒரு 4-5 வருஷ காலம் வந்து எல்லாமே யாருமே கேட்க முடியாத நிலைக்கு போயிட்டாங்க. ஒன்றிய செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து கீழே இருக்கிற பகுதி வட்ட நகர செயலாளர் எல்லாருமே என்னன்னா, அவங்கள யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது, நான் வச்சு தான் சட்டம்னு போயிட்டாங்க. தொண்டர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க பதில் சொல்கிறதில்ல, நீ என்னெல்லாம் பண்ணிக்கோ, நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் பண்ணுவேன். எடப்பாடி அதே மாதிரி தான் பண்ணார். பாராளுமன்ற தேர்தலில் 34 கேண்டிடேட்டை போட்டார்ல, எந்த மாவட்ட செயலாளரையும் கன்சல்ட் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு புதுசாக ஆளுங்களை போட்டு விட்டார், யாருமே வேலை செய்யலை. முதல்ல கட்சி மாறின ஒருத்தரை போட்டு விட்டார் 2 தடவை. அவர் சரவணன், டாக்டர் சரவணன், அவர் தனிப்பட்ட முறையில் அவர் பேரில் எதுவும் நமக்கு கிடையாது. அவருக்கு செல்லூர் ராஜன் அப்படிங்க வேலை செய்வார். அதான் அந்த தொண்டர் செல்லூர் ராஜு டிஸ்கஷனில் வெளியே வந்த விஷயம் என்ன, செல்லூர் ராஜு வேலை செய்யலை. செல்லூர் ராஜு மட்டும் இல்லை, பல தொகுதிகளில் ஏடிஎம்கே ஆட்கள் வேலை செய்யலை. நீங்கள் புதுசாக ஆளுங்களை போட்டால் அவங்க எப்படி வேலை செய்வாங்க? அதுதான் பாயிண்ட். அதனால் வந்து எடப்பாடியிலேருந்து கீழே வரையும் எல்லாம் தனியாக சுதந்திரமாக இருக்க பழகிட்டாங்க. சசிகலா மாதிரி ஒருத்தர் உள்ளே வந்தால் ஏதோ கட்சி சசிகலா கையில் போயிட்டுனா நம்ம பதவியெல்லாம் பறிபோயிடுவோன்னு எடப்பாடி மாதிரி மற்றவங்களும் பயப்படுறவங்க சில பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு கட்சி ஒற்றுமையாக வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஏன் சசிகலானா பரவாயில்ல அப்படின்னு எடப்பாடி நினைக்கணும்? இல்லை, சசிகலாவை பொறுத்த மட்டும் அவங்கள சேர்த்துனா வந்து நமக்கு நம்ம பதவிக்கு ஆபத்து வராது, நம்ம அவங்க கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓபிஎஸ்னால் வந்து இவருக்கு மேலே ஒருங்கிணைப்பாளராக ஒரு பொறுப்பில் இருந்தார். அவர் வந்து பதவி வேண்டாம் தான் சொல்கிறார், கட்சி ஒன்றுபட்டால் போகிறோம் தான் சொல்கிறார். அவர் பதவி வேண்டான்னு சமீபத்தில் கூட சொல்லியிருக்கார். அப்படி நான் உங்ககிட்ட ஒன்றும் பதவியெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் இவர் ஓபிஎஸ்க்கு வந்து கொஞ்சம் அவர் பேசின ஒரு விஷயம் சரியில்லை. அதாவது பொதுக்குழு வந்து ஓபிஎஸ்ஸை நீக்கிடுச்சு அப்படின்னு சொன்னவர் அடுத்த மூச்சிலே என்ன சொல்கிறாரு, அடுத்த பேச்சிலேயே அவர் இனிமேல் சேர்க்குற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்றார். நான் என்ன கேட்குறேன், ஒரு பொதுக்குழு நீக்கிறதுக்கான உரிமை படைத்த ஒரு பொதுக்குழு சேர்க்கறதுக்கான உரிமையும் படைத்ததுன்னு என்னோட கருத்து. நீங்கள் அவரை பொதுக்குழுவில் கேளுங்க, சேர்க்கலாமா வேண்டாமா, பிரிந்து போகிறவங்களில் யார் யார் சேர்க்கலாம்னு கேளுங்க. ஓபிஎஸ்சியும் சேர்க்கணும்னு சொன்னால் சேருங்க, பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்குது இல்லையா, நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாத? இவருக்கு வந்து என்ன பயன்னா, அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டு போனவராச்சே, அதனால் அதோட பெட்டர் சசிகலா. இன்ஃபேக்ட் சசிகலாவுக்கு என்னென்னா 2017 அவங்க வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் இருந்தாங்க. அவங்க ஜெயிலுக்கு போன பிறகு இவர் கட்சியிலேருந்து தூக்கிட்டு எடுத்துட்டாரு வச்சுக்கோங்க. யார் சசிகலான்னு கேட்டவர் தான் எடப்பாடி. யார் சசிகலான்னு டெல்லியில் கேட்டார். அப்படி ஒரு எடப்பாடி இன்றைக்கி சசிகலாவை பற்றி கன்சிடர் பண்ணலான்ற ஒரு லெவலுக்கு வந்திருக்காருன்னா கட்சி மோசமாக இருக்குது, கட்சி நிலைமை மோசமாக இருக்குது. இவங்க வந்து இனிமேல் வந்து இந்த எடப்பாடி தலைமையில் போனால் விக்ரவாண்டிலையும் போட்டி போடல, இனிமேல் 26 நோக்கி போகும்போது ரொம்ப மோசமாக போகுன்றதுனால சரி சசிகலாவை சேர்த்துக்கலாம், அவங்க இனிமேல் பொதுச் செயலாளர் பொறுப்புலாம் கேட்க மாட்டாங்கன்னு அவர் நினைக்கிறார். யார் எடப்பாடி நினைக்கிறார். எனக்கு தெரிஞ்சு சசிகலாவும் அந்த மாதிரியான ஒரு ஆசையில் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க ஃபீலிங் என்னவா இருக்குன்னா, கட்சி ஒன்றுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மிஞ்சி போனால் அதிகமாக அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு சீனியராக இருக்கிற தலைவர்களெல்லாம் வச்சு ஒரு வழிகாட்டும் குழு அமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் மட்டும் அவங்க இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அவங்க பதவி கேட்பாங்களான்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக சசிகலா வந்தாவே கட்சியில் ஒரு மூத்த அதிகார மையம் உருவாயிரும்ல. ஏன்னா அவங்க செல்வி ஜெயலலிதா இருந்தபோது கிட்டத்தட்ட அவங்களுடைய அனுமதியின் பேரில் கட்சியை அவங்க நடத்தியே இருக்காங்க. ஆனால் இப்போ ஜெயலலிதா இல்லை, இருந்தாலும் கூட சசிகலாவுக்கு அந்த அதிகார வட்டம் இருக்குது, அவங்கள சுற்றி ஒரு வட்டம் இருக்குது. அவங்கள உள்ளே எடுத்துக்கிட்டாவே அவங்கள நோக்கி தொண்டர்களும் நிர்வாகிகளும் போக வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை சார், ஒரு அதிகாரம் எப்போ உங்களுக்கு வரும்னா, உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும்போது தான் அதிகாரம் வரும். மக்கள் ஆதரவு பெற்ற ஜெயலலிதா அதிகாரத்தை காமிக்கிறது இயல்பான ஒரு விஷயம். முதலமைச்சரான ஜெயலலிதா, தன்னை முன்னிறுத்தி முதலமைச்சரான ஜெயலலிதா அதிகாரத்தை காமிக்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். சசிகலா வந்து ஜெயலலிதா கிட்டேருந்து அதிகாரத்தை வாங்கி பவர் ஆஃப் அட்டர்னி மாதிரி பயன்படுத்தினாங்க. அவங்களுக்கு சுய அதிகாரம் கிடையாது, அவங்களுக்கு சுயமாக செல்வாக்கும் கிடையாது. அவங்களுக்கு உண்மையிலே செல்வாக்கு இருந்திருந்தா
இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு 50-60 பேர் அவங்க பக்கம் போயிருப்பாங்கல்ல, இந்த எம்எல்ஏக்கள் ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் அவங்க பக்கம் போயிருப்பாங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு கசப்பான உண்மை. சசிகலாவுடைய நோக்கம் கட்சி ஒன்றுபடணும். இந்த இப்போ இருக்கிற எடப்பாடி முதற்கொண்டு எல்லாரும் அந்த அம்மா காலில் விழுந்தான் பதவி வாங்கினாங்கன்னு தெரிஞ்ச விஷயம். அது அந்த காலகட்டம். அப்புறம் எடப்பாடி வந்து பாஜகவை ராஜா பண்ணிட்டு ஒரு 4.5 வருஷம் ஓட்டினாரு, சசிகலா வேண்டாம்னு சொல்லிட்டாருன்றது இன்னொரு கட்டம். நடுவில் வந்து ஒரு ஓபிஎஸ் வந்து ஒரு கிளைக்கதை மாதிரி அவர் ஒரு ட்ராமா ப்ளே பண்ணார், அதுவும் பாஜகவுடைய டைரக்ஷனில் ப்ளே பண்ணார். கடைசியில் இப்போ வந்து மறுபடியும் பாஜகவுக்கு ஜால் அடிச்சு உட்காந்துருக்காரு. அது ஒரு இன்னொரு விஷயம். ஆனால் அவங்க எல்லாருக்குமே வந்து கட்சி ஒன்றுபடணும் அப்படின்னா சசிகலாவுக்கு தன்னுடைய செல்வாக்கு, இப்போ இருக்கிற செல்வாக்கு என்னன்னு தெரியும். அதனால் அவங்க அதிகமான ஒரு டிமாண்டோட இங்கே உள்ள வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மேக்சிமம் வந்தால் அந்த கட்சி ஒன்றுபடணும், ஒரு வழிகாட்டும் குழு வைங்க, அதில் என்ன உத்தரவை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி எடப்பாடி வச்சுருக்கிற பதவியை பிடுங்குற மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்களா, இல்லை எடப்பாடிக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸை குறைக்கிற மாதிரி பண்ணுவாங்கன்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த ஒற்றுமையாக இருக்கிற செட்டப்பில் தனக்கு ஒரு பங்களிப்பு இருக்கணும்னு தான் சசிகலா நினைப்பாங்கன்னு என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஆனால் ஓபிஎஸும் பதவி வேண்டாங்கிறார். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு பதவி வேண்டாம், கட்சி நன்றாக இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு. ஏன் அவரை நம்ப மறுக்கிறார் எடப்பாடி? ஏன்னா அவர் ஏன் நம்ப மறுக்கிறாருன்னா, இவர் வந்து நம்பினவங்களெல்லாம் இவருக்கு என்னென்னா தன்னை யாராவது முதுகில் குதிரை போகிறாங்கன்னு இவருக்கு பயம். ஏன்னா இவர் வந்து சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் இவர் துரோகம் பண்ணிருக்கார். பிரதமருக்கே துரோகம் பண்ணிட்டாரு அண்ணாமலை சொல்லிட்டார். யாரு? எடப்பாடி. அதனால துரோகத்தோட வரலாறு எடப்பாடி இருக்கார் ஆக்சுவலா. ஸோ இந்த துரோகம் பண்றவங்களுக்குலாம் ஒரு என்ன இருக்குன்னா, நம்மள யாராவது கவுத்துற போறாங்க, இவரை சேர்த்தா நம்மள கவுத்துருவாரோ ஒரு பயம் இருக்கும். இப்போதான் நம்ம ஒரு தள்ளி வெளியே அனுப்பிச்சிருக்கோம், இவர் மீண்டும் உள்ள வந்தாருன்னா நம்மள ஏதாவது கவுத்துட்டாருன்னா எதிர்காலத்தில் என்ன பண்றதுன்னா அந்த ப்ரிகாஷன்ல ஓபிஎஸ் வேண்டான்றார். ஏன்னா அதாவது ஒரு தன்னை பற்றின ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க தான் இதெல்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. தன் தலைமை மேலே ஒரு நம்பிக்கை, தன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நம்பிக்கை ஒருத்தருக்கு இருந்தால், ஒரு தலைவருக்கு இருந்தால் எத்தனை பேரை வேணால் சேர்த்துப்பாங்க. இப்போ ஜெயலலிதாவுக்கும் வீரப்பனுக்கும் பெரிய தகராறு ஓடித்து. ஜெயலலிதாவோட பினாமி மாதிரி தான் ஜானகியை நிறுத்தினாங்க ஆக்சுவலாக. கட்சியில் வந்து தேர்தல் அரசியலில் ஜெயலலிதா தன்னை ப்ரூவ் பண்ண பிறகு 99 ஆட்சிக்கு வந்த பிறகு 89 விட்டு 91 வந்த பிறகு அதே வீரப்பனை கூட்டு மந்திரி பதவி கொடுத்தாங்கல்ல, அது நம்பிக்கை, அந்த தலைவருக்குள்ள நம்பிக்கை. நீ வந்தாலே என்ன ஒன்றும் பண்ண முடியாது, கேட்டு வந்து வேலை செய் அப்படின்றது வேலை. அது மாதிரி எடப்பாடிக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும், தன் தலைமை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர் வந்து ஒரு ஷேக்கான ஒரு விக்கெட்டில் இருக்கார், ஒரு ஷேக்கி விக்கெட்டில் இருக்கார். அவர் நிற்கிற இடம் வந்து ஒரு அவர் காலே ஒரு பூமிக்குள்ளே போயிடுன்ற மாதிரி தான் அவர் நிற்கிறார் ஆக்சுவலாக. அவருக்கே தன் மேலே நம்பிக்கை இல்லை. அது ஏன்னா அவருக்கு செல்வாக்கு இல்லை, அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை. உங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறது எதுனா மக்கள் செல்வாக்கு. அது உங்களுக்கு இல்லாத போது அது வராது. உங்களுக்கு எல்லாரையும் பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க. மக்கள் செல்வாக்கு இல்லாமல் கிட்டத்தட்ட 20-23% வாக்கு ஜெயிச்சாங்க. 20% வாக்கு சார். அது போன வாட்டி 19 வாங்கின 19%-ஓட 1% அதிகம். அது ரெட்டலைக்கு இருக்கிற வாக்கு. அது எடப்பாடி இருந்தாலும் விழும், ஏழுமலை இருந்தாலும் விழும். அது ஆனால் எடப்பாடி கட்சி நன்றாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, இனி வளர்ந்து விடும், எல்லாம் ஒற்றுமை இருந்தால் அடுத்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், சட்டப்பேரவை தேர்தலை வெல்ல முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட தானே இருக்காரு சார். ஒற்றுமை இருந்தால் தான் சார். இவர் என்ன நினச்சிருக்காரு, 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக மக்களுக்கு பிடிக்காட்டி ஆட்டோமேட்டிக்காக அதிமுக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறார். அந்த எண்ணம் தவறானது. அன்லஸ் நீங்கள் வலிமையோடு இருந்தால்தான் மக்கள் உங்களை நம்புவார்கள். இன்றைக்கி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக பிளவுபட்டு கிடக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நம்பிக்கை வரல. பார்லிமெண்ட்டில் நீங்கள் வாங்கின ஓட்டுக்களை வச்சே நான் சொல்கிறேன். நான் கொங்கு நாடு எங்கள் கோட்டைன்னு சொன்னீங்களே, அண்ணாமலைக்கு தாண்டி உங்களால் ஓட்டு வாங்க முடியல. நீங்கள் வெற்றி பெறது கூட வேண்டாங்க, அண்ணாமலை தாண்டி எங்கே ஓட்டு வாங்க முடியல உங்களால். உங்கள் ரெட்டையில ஓட்டு என்னங்க ஆச்சு ராமநாதபுரத்தில்? இதெல்லாம் வந்து பதில் சொல்லணும். ஏதோ ஏனோதானு கடந்து போகிற ஒரு விஷயம் எடப்பாடி கடந்து போக முடியாது. நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி அதிமுக இருந்தது, அது இருக்கணும் எதிர்காலத்தில். இப்போ தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி அதிமுக தானே, பேருக்கு தான் இருக்கு. அது உண்மையிலேயே மக்கள் ஆதரவு பெற்று இருக்கானா இல்லை, அதுதான் அடிப்படையான விஷயம். வித்தியாசம் பாராளுமன்ற தேர்தல் காமிச்ச முடிவு தான் அதுக்கு மக்கள் ஆதரவு இல்லைன்றது. அதான் விஷயம். அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் திமுக அடுத்த பெரிய கட்சி அதிமுக தானே. அது பேரளவில் தான் சார் இருக்கு. 18% ஓட்டு அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல, 3வது அணி போட்டு பாஜகவும் பாமகவும் மற்ற சில்லறை கட்சிகள்லாம் சேர்த்து. அதனால இவங்க அடுத்தது சீமான் ஒரு தனியாக 8% வாங்குறாரு. அடுத்து விஜய் வந்தாருன்னா ஒரு 10% வாங்குவாரு. அப்போ உங்க ஓட்டெல்லாம் எங்கே போகும்? உங்க ஓட்டு ஏற்கனவே 7% பாஜகவுக்கு போயாச்சு, அதிமுக ஓட்டு. இன்னும் நீங்க இதே மாதிரி போயிருந்தீங்கன்னா, ஒற்றுமை இல்லாத போயிருந்தீங்கன்னா மக்கள் உங்களை கைவிட்டுருவாங்க. அதுதான் பாயிண்ட். இதை வந்து இந்த உண்மையை வந்து உணர மறுக்கிறார் எடப்பாடி. உணர மறுக்கிறாரா இல்ல நிர்வாகி பல்ஸ் பார்க்குறாரு? இல்லை அவர் என்ன பல்ஸ் பார்க்கறது, அவருக்கு என்னன்னா வந்து யாரை சேர்த்தாலுமே நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் உண்மையிலேயே வந்து இவர் ஓபிஎஸ்ஸையோ சசிகலாவையோ ஈவன் தினகரனையோ கூட சேர்த்து ஒரு கூட்டுத்தலைமை மாதிரி போட்டு, ஒரு வழிகாட்டுதல் குழு மாதிரி போட்டார்னா மக்களுடைய நம்பிக்கையை மீண்டும் அதிமுக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 26 நோக்கி நீங்க போகும்போது உங்களை நோக்கி பல கட்சிகள் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி நீங்க வந்து உங்களை இப்படி வலிமையற்று இருந்தீங்கன்னா, நீங்க இவர் சொல்ற மாதிரி தான் அண்ணாமலை மறுபடியும் சொல்றதுதான் சொல்லணும். எடப்பாடியே அந்த கட்சியை வந்து குழி தோண்டி போய்ச்சுருவார்
போகணும் போல் இருக்கு அப்படின்னாரு. அது கரெக்டாக போயிடும் ஆக்சுவலாக. ஆனால் எடப்பாடிக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, சரி 26 போனால் பரவாயில்ல, 31 முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு. சார் இங்கே புது புது பிளேயர்லாம் வந்துட்டு இருக்காங்க சார். உங்களால் 26 தாங்க முடியாது. அப்புறம் நீங்கள் 31 எங்கே ட்ராவல் பண்ணுறது? 26 நீங்கள் காணா போயிடுவீங்க. உங்கள் ஓட்டு 13% வந்துடும் நீங்கள் 26. அப்புறம் நீங்கள் 31 எங்கே போகிறது? 31 கட்சியே காணா போயிடும். அப்புறம் ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த கட்சி காணா போகிறத தடுக்கணும், அல்லது கட்சி வந்து ஒரு லெட்டர் பேட் கட்சியாக மாறாத இருக்கணும்னா நீங்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க சசிகலா ஒற்றையாளு, ஓபிஎஸ் ஒற்றையாளு எல்லாம் சொன்னீங்கல்ல. அப்ப ஏன் உங்களுக்கு சவுத்துல எல்லா ஜாதியும் கையை விட்டான்ல? முக்குளத்தோர் மட்டுமா கையை விட்டான்? எல்லா ஜாதியும் கையை விட்டாங்க. இல்லாட்டி நீங்க 14 லட்சம் ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. அங்க எல்லா ஜாதியும் கை விட்டதுனால தான் 14 லட்சம் ஓட்டு வாங்கிருக்கீங்க. அங்க இருக்கிற 1.25 கோடி ஓட்டுல நீங்க 14 லட்சம் ஓட்டு வாங்கினா நீங்க முக்கியமான எதிர்கட்சின்னு சொல்றீங்க. அது எப்படிப்பட்ட நிலைமை? ஆக்சுவலா அங்க இருக்கிற தொண்டன் என்ன நினைப்பான்? நீங்க நாகர்கோவில்ல வந்து பாண்டிச்சேரியில 4% ஓட்டு வாங்கிருக்கீங்க, நாகர்கோவில்ல 4வது இடத்துக்கு வரீங்க, திருநெல்வேலியில 8% ஓட்டு வாங்குறீங்க. இப்படிலாம் இருந்தா எப்படி சார் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சின்றீங்க, 62 எம்எல்ஏ உங்க பின்னாடி இருக்கான்றீங்க. ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை? நீங்க வந்து உங்களுடைய கூட்டணி அமைச்சபதமும் சரியில்லை, உங்க தேர்தல் பிரச்சாரமும் சரியில்லை, உங்க கட்சியும் வலிமையா இல்ல. அப்போ கட்சி தொண்டன் என்ன ஃபீல் பண்ணுவான்? இந்த கட்சியில் நம்ம ஏன் இருக்கணும்? அடுத்த வாட்டி 26 நமக்கு இது வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் நினைப்பான். அதை வந்து எடப்பாடி வந்து கூப்பிட்டு பேசுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. எடப்பாடி வந்து பொதுக்குழு கூட்டணும், முதல்ல கூட்டி வந்து கேட்கணும் பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட, இவங்களெல்லாம் சேர்க்கலாமா, பிரிந்து போனவங்கலாம் சேர்க்கணும்னு சொன்னாங்கன்னா சேர்க்கிற முயற்சியில் இறங்கணும். அவர் ஆக்சுவலாக கட்சியை பலப்படுத்த, கட்சி தோல்விக்கு என்ன காரணம்னு பொதுக்குழுல கேளுங்க. இந்த மாதிரி 100 பேரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? பொதுக்குழு கூட்டி கேளுங்க. ஆனா எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கும் ஏதாவது மறைமுக பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க மறைமுகமா பேச்சுவார்த்தை தொடங்கினாலோ இல்லை வந்து இன்னும் தொடங்கவே இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். பாயிண்ட் என்னன்னா சசிகலா அவங்க ஒரு பக்கம் யாத்திரை போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ பயணங்கள்லாம் போறாங்க, ஒற்றுமை பயணம் ஏதோ போறாங்க வச்சுக்கோங்க. அது எவ்வளவு தூரம் வெற்றியா இருக்கிறது நமக்கு தெரியாது. இனிமே அது முடியும் போது தான் தெரியும். இதுவரையும் வந்து பெரிய இம்பாக்ட் வந்து தமிழ்நாட்டில் அது ஏற்படுத்தலைன்றது என்னுடைய பாயிண்ட். பட் அவங்க ட்ரை பண்றாங்க, சின்சியரா ட்ரை பண்றாங்க, ஏதோ ஒரு முயற்சி பண்றாங்க. அது பண்ணட்டும், அது நம்ம அதை வந்து வரவேற்கணும் ஆக்சுவலா. ஏன்னா அதிமுக இந்த கட்சி ஒற்றுமையா இருக்கணும்னு எடுக்கிற எந்த முயற்சியை நான் வரவேற்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான எதிர்கட்சி இருக்கணும், அது அதிமுக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த உண்மையை வந்து இந்த விஷயத்தை வந்து எடப்பாடி சரியா அணுக மாட்டேன்றாரு தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆக்சுவலா. ஆனால் சேஃபாக ப்ளே பண்ணுறாரோ? சரி பாதுகாப்பாக இருப்போம், ரொம்ப விட்டு கொடுத்துட வேண்டாம், நிறைய பேர் விரும்புகிறாங்க, ஓபிஎஸ் வரணும், சசிகலா வரணும், டிடிவியே கூட்டணி அமைக்கணும் இப்படின்னு நிறைய கட்சி நிர்வாகிகள் விரும்புகிறாங்க. உடனே சரி சொல்லிட்டா நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், கடைசி வரைக்கும் இழுத்து பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ? இல்லை அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் கையாளுவாரா எனக்கு தெரியல. அது எடுத்த உடனே வேண்டான்ற மூடில் தான் அவர் இருக்கார் ஆக்சுவலாக. ஒரு திட்டமிட்டு வந்து டிலே பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அவர் இறங்கியிருக்காரா தெரியல. அவருக்கு எடுத்த உடனே ஒரு பயம் வந்திருக்கு சார், நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்ற பயம் தான் அவருக்கு இதெல்லாம் சொல்ல வைக்குது ஆக்சுவலாக. வேண்டாம், தேவையில்லை, அவங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு. அதுதான் நான் பார்க்குறேன். அதுக்கு என்ன காரணம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு தலைவனுக்கு வந்து செல்வாக்கு இல்லாட்டி அவனால் தன்னம்பிக்கையோடு இருக்க முடியாது. ஆனால் அந்த முன்னாள் அமைச்சர்கள் பேசினாங்க, முக்கிய செங்கோட்டையன் பேசினாரு, தங்கமணி வேலுமணி பேசினாரு, இந்த மாதிரி சிவி சண்முகம் பேசினாரு. இவங்க எல்லாம் எடப்பாடிக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் அப்படின்னு எடப்பாடி நம்புறன்னு நினைக்கிறீங்களா? அரசியலில் வந்து யார் முதுக யார் எப்போ குத்துவாங்கன்னு தெரியாது. அதனால வந்து விசுவாசமாக இருக்காங்க, இன்னி வரையும் இருக்காங்க, இந்த நிமிஷம் வரையும் இருக்காங்க. நாளைக்கு அவங்க என்ன அறிக்கை விடுவாங்க, எடப்பாடியை பற்றி 6 பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கே வந்து இந்த 6 பேர் சேர்ந்து கட்சி ஒற்றுமைக்காக நம்ம சில முடிவுகளும் எடுக்கணும், நாங்கள் எடப்பாடிகிட்ட பேசணும், ஒரு எடப்பாடி ஒத்து வரல, ஸோ தொண்டர்களே நம்ம சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும்னு ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா எடப்பாடி என்ன பண்ணுவார்? அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் இல்லையா? விடமாட்டாங்க வச்சுக்கோங்க. வேலுமணியும் தங்கமணியும் என்னாலும் எடப்பாடியாளர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கட்சி நல்லா இருக்கணும், கட்சி 26 வின் பண்ணணும் அப்படின்லாம் எண்ணம் இருந்தால் கூட எடப்பாடியை ஒரேடியாக கை விட்டுருவாங்க சொல்ல முடியாது. ஆனால் அரசியலில் எதுவுமே நடக்கலாம். அதனால வந்து இப்போ நாளைக்கே வந்து ஒரு பொதுக்குழு கூட்டுங்கன்னு ஒரு குரல் எழும்பலாம், அதெல்லாம் எல்லாமே நடக்கலாம். ஏன்னா எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் தலைமையில் நம்ம 26 நோக்கி போகும்போது கட்சி வலிமையாக இல்லாட்டி நம்ம ஓரங்கட்டப்படுவோன்றது அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து தான் அந்த ஒற்றுமைக்கான விஷயங்கள்லாம் கட்டமைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் சசிகலாவை வந்து கன்சிடர் பண்ணணும்னு எடப்பாடி சொல்கிற விஷயம் வரவேற்கத்தக்கது. இந்த விஷயத்தை பேசலாம்னு சொல்கிறது வரவேற்கத்தக்கது. அதே மூச்சில் வந்து ஒரு ஓபிஎஸ்ஸையும் சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க அப்படின்னா எடப்பாடி தனி அதிகாரம் இருக்க முடியுமா? முடியாது. இல்லை, ஒரு தற்காலிகமாக அந்த மாதிரி இருக்கிறத விடணும் ஆக்சுவலாக. ஏன்னா தியாகம் பண்ணணும்னு நான் ஏன் சொன்னேன், அதனால தான் சொல்கிறேன். அதாவது ஒரு வழிகாட்டுதல் குழு மாதிரி போடுங்க, இல்லை ஒரு உயர்மட்ட குழுவை போட்டுங்க, போட்டு நீங்கள் ஒரு 5-6 பேர் இருந்து கட்சிக்கான முடிவுகள் எடுங்க. அப்போ வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அதிமுக மீண்டும் ஒன்றா எடுத்து அப்படின்ற நம்பிக்கை வரும்போது அது வலிமையாக இருக்கும் ஆக்சுவலாக. உங்ககிட்ட கூட்டணி பேச வரணும், உங்களை மதித்து வருவோம். அது மாதிரி வந்து நீங்கள் 26 வந்து ஒரு ஆதரவு பெற்று ஒரு ஆளுங்கட்சியாக ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி குறைஞ்சபட்சம் இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த்தையாவது கொண்டு வாங்க. அப்புறம் நீங்கள் 26க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு
ஒரு கட்சியில் எலெக்ஷன்ஸ் வச்சு அதன் மூலமாக நீங்கள் சிங்கிள் தலைமையை தேர்ந்தெடுங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கு வந்து ஒற்றை தலைமை தேவைன்றது என்னுடைய கருத்து. தற்காலிகமாக டெம்பரரியாக ஒரு உயர்மட்ட குழு, வழிகாட்டுதல் குழு அமைச்சு நீங்கள் கட்சியை எடுத்துன்னு போகலாம். அதான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களுக்கு உரிமைக்காக திரு பிரியன் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.